குண்டர் சட்டத்தில் கைதாகி விடுவிக்கப்பட்ட செய்யாறு விவசாயிகள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் சந்திப்பு. தங்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியதற்கு நன்றி தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முல்லை பெரியாறு மற்றும் வைகை அணைகளில் இருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தல். யார் வேண்டுமானாலும் தன்னை வந்து பார்க்கலாம் என்று கூறிய முதல்வரையும் அமைச்சர்களையும் தற்போது பார்க்க முடியவில்லை. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. மெக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு திமுகவினர் நிவாரணப் பணிகள் முறையாக செய்யவில்லை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. மெக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய எதன் அடிப்படையில் 12,000 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்பதாக மக்கள் கேள்வி. தமிழ்நாடு அரசு பாதிப்பு அளவை கணக்கிட்ட விவரங்களை ஸ்டாலின் வெளியிடுவாரா என்றும் எதிர்பார்ப்பு. சென்னை மக்களை வெள்ளத்தில் தவிக்க வைத்த ஸ்டாலினை ராமர் என விடியா அரசின் அமைச்சர் சேகர்பாபு பேசியதால் மக்கள் கொந்தளிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களை நடுத்தெருவில் நிர்கதியாகிவிட்ட ஸ்டாலின் ராமரா இல்லை ராவணனா என்பதை சேகர்பாபு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஆதங்கம். மெக்ஜாம் புயலால் சென்னையில் பெய்த மழை 2015ஐ விட குறைவு என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் புள்ளி விவரம். 2023இல் பெய்த மழை அதிகம் என ஆட்சியாளர்கள் பேசி வந்த நிலையில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. சென்னை எண்ணூரில் கடலில் கலந்த கச்சா எண்ணெய் கழிவுகளை வரும் 17ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும். 18ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சென்னையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சிக்னல்கள் செயல்படாத அவலம். மெக்ஜாம் புயலுக்கு பின்னர் மின் விநியோகம் இன்னும் சீராகாத நிலையில் பல்வேறு பகுதிகளில் வாகன ஓட்டிகள் அவதி. மக்களுடன் முதல்வர் என்ற பெயரில் புதிய நாடகத்தை வரும் 18ஆம் தேதி அரங்கேற்றுகிறார் விடியா அரசின் முதல்வர். புயலோ வெள்ளமோ எது வந்தாலும் கவலைப்படாமல் அடுத்த போட்டோ ஷூட்டுக்கு முதல்வர் தயாராகி விட்டதாக மக்கள் விமர்சனம். மாடர்ன் தியேட்டர் நுழைவாயில் மற்றும் 1345 சதுரடி நிலத்தை கேட்டு கலெக்டர் மிரட்டுவதால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மாடர்ன் தியேட்டர் நில உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. நிலத்தை தர மறுத்ததால் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் என கூறி அரசு பேனர் வைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. உங்க முன்னாடி வந்துட்டேன், நேர்மை நியாயம் நீதி நீங்க தான் எனக்கு இனிமேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உயிருக்கே பயமா இருக்கு. ஓப்பனா சொல்றேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் 4 தடவை கேட்டார், MLA 2 தடவை கேட்டார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் நேர்லேயே வந்து அடுக்கும் போல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே திமுக அமைச்சர்களை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பம் விவசாயி மீது விழுந்ததால் பரபரப்பு. பதைப்பூட்டும் CCTV காட்சிகள் வெளியானது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கல்பூண்டி கிராமத்தில் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் நடத்திய கிராம சபை கூட்டம். பெண் உரிமை குறித்து மேடைக்கு மேடை வாய்க்கிழிய பேசும் விடியா திமுகவின் ஆட்சியில் பெண் உரிமைகள் நசுக்கப்படுவதாக பலரும் கருத்து. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம்.
நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் அருகே நகைக்கடையின் பூட்டை உடைத்து 29 சவரன் நகை 15 கிலோ வெள்ளி கொள்ளை. கட்டிங் மெஷின் உதவியுடன் நகைக்கடையின் பூட்டை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஆதார் சேவைகளுக்கு அதிக கட்டணம் வசூலித்தால் 50,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும். பொது சேவை மையங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. சர்வதேச அழுத்தம் அதிகரித்தாலும் இறுதி வரை போரை தொடருவோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டம். 2023ஆம் ஆண்டுக்கான மிஸ் இந்தியா USA அழகி போட்டி. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவ மாணவி அழகி பட்டத்தை வென்று அசத்தல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரையும் சமன் செய்தது.